ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஆகஸ்ட் 2க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதை பாருங்க, ஸ்வெப்னில் கன்ஸ் டவுன் தேர்ட் ஷூட்டிங் மெடல் இந்தியா அப்படின்னா, கன்ஸ் டவுன்னா திரும்பி ஷூட்டிங் தான் அர்த்தம். ஸோ 3வது மெடலையும் இவர் வாங்கிட்டாரு. இந்தியாக்கான ஷூட்டிங்ல 3வது மெடலையும் நம்மளோட ஸ்வெப்னில் வாங்கியிருக்காங்க அப்படின்றதா இங்க நம்மளுக்கு ஒரு பெருமைக்குரிய சந்தோஷமான விஷயம். அடுத்து எடிட்டோரியல் தாங்க. பிரைவேட் கன்சல்டேஷன், கவர்மெண்ட்ஸ் கேட் கீப்பிங் ஆஃப் கிரிட்டிக்கல் டிபேட்ஸ் ஹர்ட்ஸ் ட்ரஸ்ட் இன் பாலிசி மேக்கிங். ஸோ இம்பார்ட்டண்டா நம்ம பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் இவங்க லிமிடேஷன்ஸோ இல்ல கண்ட்ரோலோ கொடுக்கறதுனால நம்ம கரெக்டான பாலிசி கிரியேட் பண்றதுல இந்த கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எடிட்டோரியல் இது. கண்டெஸ்டட் ஹார்வெஸ்ட். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் வந்து சூப்பர் பர்ஃபெக்ட் இல்ல, நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி வரதில்ல. ஆனா அது நிறைய இடத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தண்ணி இல்லாத இடத்துல அதை விளைவிக்க முடியுது. பெஸ்டிசைட்ஸ் நிறைய போடாம அதை வந்து ஆரோக்கியமா நம்மளால உற்பத்தி செய்ய முடியுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட வியட்நாமீஸ் பிரைம் மினிஸ்டர் பேரு வந்து ஃபார்ம் மின் சிங், சரிங்களா? அவங்க வந்து மோடியை சந்திச்சிருக்காங்க. இதுல பாருங்க, லெப்டினன்ட் ஜெனரல் சாதனா சக்சேனா நாயர் அவங்க வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் ஆஃப் ஆர்மி அப்படின்ற ரொம்ப பிரஸ்டீஜியஸ் போஸ்டுக்கு இந்த மேடமை வந்து அமர்த்தியிருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் விமன் டு ஹோல்ட் தி போஸ்ட் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ். இப்ப மெடிக்கல் சர்வீசஸ் ஆஃப் தி ஆர்மிக்கும் இந்த மேடம் வந்து இந்த போஸ்ட் இருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கிரியேட் பண்றது வந்து கஸ்தூரி ரங்கன்னு ஒரு ஃபார்மர் இஸ்ரோ சேர்மனை வச்சு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியில மேடமும் ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்தாங்க. மெடிக்கல் எஜுகேஷனுக்கு அவங்க பாலிசிஸ் டிராஃப்ட் பண்றதுக்கு அவங்களோட இன்புட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால இருந்து ஸ்டேட்ஸ்லாம் டைரக்டா அவங்களுக்கு தேவையான ரைஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஃபுட் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. யூனிட்டிவ் டாக்ஸ் ஆன் இம்போர்ட்டட் லெபார்டரி கெமிக்கல்ஸ் ரிமூவ்ட் ஆஃப்டர் ஃபியூரோர் அப்படின்னு இருக்குங்க. இங்க பூனிட்டிவ் டாக்ஸ் அப்படின்னா டாக்ஸ் பர்டன் அதிகமா இருக்கிற மாதிரியான டாக்ஸ். மக்கள் எந்த டாக்ஸ கட்ட கஷ்டப்படுறாங்களோ அது பேர் வந்து பியூனிட்டிவ் டாக்ஸ். எது ஜாஸ்தியா இருக்கு, கட்ட கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அது புனிட்டிவ் டாக்ஸ். இந்த டாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. முதல்ல எதுல போட்டிருந்தாங்கன்னா லேபுக்கான கெமிக்கல்ஸ்ல இந்த டாக்ஸ் போட்டிருந்தாங்க. இப்ப ஃபியூரோர்னா மக்களோட அதிருப்தி, ரொம்ப பெரிய கோபம் மக்கள்கிட்ட இருந்து, பப்ளிக்ட இருந்து ரொம்ப பெரிய கோபம் வந்ததுனால இத வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபியூரோர்னா அவுட் பிரேக் ஆஃப் கிரேட் பப்ளிக் ஆங்கர், மக்களோட அதிருப்தி வெளிக்காட்டுனதுனால அப்படின்னு அர்த்தம். So GST receipts grow rallies to 10.3% July கிட்டி third highest ever. So ஜூலை மந்த் இவங்க கலெக்ட் பண்ண கலெக்ஷன்ஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்டா இருக்கு. கிட்டினா கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்ல கலெக்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம். நாஸ்காம் ஸ்லாம்ஸ் ஜிஎஸ்டி நோட்டீஸ் டு இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ்க்கு எப்படி 32,000 கோடிக்கு ஜிஎஸ்டி கட்டலன்னு சொல்லி நீங்க நோட்டீஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்காம் பயங்கரமா எழுத்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றதா. நாஸ்காம் ஸ்லாம்ஸ் அப்படின்னா கொஸ்டின் பண்றது. ஸோ நாஸ்காம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃபோசிஸ் அதோட ஃபாரின்ல இருக்கிற பிரான்ச்சஸ்க்கு இந்தியால இருந்து ஃபண்ட்ஸ் அனுப்புனாலோ, ஸோ அது ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புனாலோ இல்ல அங்க இருந்து இங்க ஃபண்ட்ஸ் வந்தாலோ அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க ஆபீஸ்க்குள்ளேயே பிரான்ச் டு பிரான்ச் எப்பயும், அதுவும் ஹெட் ஆஃபீஸ் எந்த விதமான சர்வீஸும் இவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்காது. ஜஸ்ட் ஃபண்ட் தேவைக்காண்டி ஃபண்ட் டிரான்ஸ்பர் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. அத கூட இவங்க சர்வீஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தப்பான மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கலித் ஷேக் அப்படின்றவரு நம்மளோட ட்வின் டவர் அட்டாக்கு பிளான் போட்டு கொடுத்த பிரைன். ஸோ இவரு இப்போ அந்த கிரைமை இவர் தான் பிளான் போட்டு கொடுத்து பண்ண சொன்னாருன்றத ஒத்துக்கிட்டாரு. சோ அந்த வேர்டு பாருங்க, அக்ரீடு டு ப்ளீட் கில்ட்டி அப்படின்னா குற்றத்தை ஒத்துக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்க, அடுத்தது இங்க பாருங்க, கேக்வாட் அப்படின்ற ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர் 2 நாள் முன்னாடி கேன்சர்னால இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி கூட நம்மளோட கிரிக்கெட் மாஸ்ட்ரோ கபில் தேவ் வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னா, கேக்வாண்டுக்காண்டி நாங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் மித்தவங்கள்ட்ட இருந்தோம். சோ அவர் வந்து வேமா குணமடைஞ்சு வந்துடணும்னு நாங்க வந்து ரொம்ப பிரார்த்திக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு 1 or 2 daysலயே சார் வந்து இறந்துட்டாங்க. அதாவது கேக்வாட் சார் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இவங்களோட கிரிக்கெட் ஃபேன்ஸ் அண்ட் கிரிக்கெட் பிரதர்ஸ் வந்து அஞ்சலி செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்களோட ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. கேக்வாட் பத்தி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க.
சரிங்க. இதோட இன்னையோட நியூஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஒரு நாளைக்கு எக்ஸாம் எழுத போற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட்ங்க. நீங்க நினைக்கிறது உங்க கைக்கு கிடைக்கும். எல்லாருமே நல்லா எழுதுவீங்க. நல்ல சக்சஸ் கிடைக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.